இல்ல திருமாவர்களுடைய எண்ணிக்கை இல்லாம திமுகனால ஒரு ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும். பிறப்பாலேயே ஒருத்தர் பதவிக்கு வரக்கூடாது. இப்ப ஆதவர்ஜுனா சொன்னதுல ரெண்டு விஷயத்துல நான் பாக்குறேன். ஒண்ணு, எந்த இடத்துலயும் அவர் திருமாவளவனை எதிர்த்தோ இல்ல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியை எதிர்த்தோ அவர் எதுவுமே பேசல. பட்டியலின மக்கள் துணை முதல்வராக வர முடியுமா? நான் தலித்துகள் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்டிலும் அம்பேத்கர் போட்டோவை நான் பார்த்ததில்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங்க்கு திருமாவளவன் அவர்கள் போயிருக்க வேண்டும். இன்னைக்கு திருமாவளவன் அங்க உட்கார்ந்து இருந்த போது ஆதவர்ஜுனாவே இந்த மாதிரி பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது இன்னைக்கு ஆதவர்ஜுனா கீழே உட்கார்ந்து இருந்திருப்பார். அந்த மன்னர் ஆட்சியும் ஊழலையும் சேர்ந்து எதிர்த்தனால இன்னைக்கு பிஜேபி திடகாத்திரமா இருக்கு. உதயநிதி என்ன அவர் மகன் இன்பநிதி வந்தா கூட நாங்க அவங்களுக்கு அடிசேவை புரிஞ்சு பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கிறோம். 2023 மினிஸ்டர் ஆயிட்டாரு, 2024 துணை முதல்வர் ஆயிட்டாரு. இது எந்த ஒரு திமுக தொண்டனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? மன்னர் ஆட்சி காலத்துல நீங்க எங்கேயாவது போய் மன்னருக்கு அகைன்ஸ்டா நீங்க சொல்லிட முடியுமா, பேசிட முடியுமா? தலை எடுத்துட மாட்டாங்களா? இது என்னன்னா, இது யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இல்ல யாரை கன்வின்ஸ் பண்றதுக்காக இந்த 8 பக்க அறிக்கை. விஜய் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அத்தனை கிளைமையும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கையில எடுத்து பாக்கெட்ல போட்டு வந்திருக்கலாமே. என் மேல சேற்றவாரி தூத்துறவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்க போறதில்ல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு நந்தகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சு திமுகவினுடைய தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அதிகம் கோவப்படுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருந்தது. இந்த ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. தற்பொழுது ஆதவர்ஜுனா பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு மேலும் கோபத்தை அதிகப்படுத்தியிருக்கா? நீங்க தான் சொல்லணும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது ஆதவர்ஜுனாவுடைய குரல் அல்ல. ஓகே, அது திருமாவளவன் அவர்களின் குரல். கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய. ஆமாம், அவர் தெளிவாகவே சொல்றாரு. நான் 1900 இயக்கமா இருந்து அரசியலுக்கு வரும்போது மூப்பனார் கூட முதல் தேர்தலில் கைகோர்க்கும் போதே நான் வச்ச முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்ன முழக்கம். அப்பயே நான் முழங்கினது 2001. அது கூட மூப்பனார் அவர்கள் பார்த்து, என்ன இது வித்தியாசமா இருக்கு, இது எனக்கும் இதில் உடன்பாடு இருக்குப்பா அப்படின்னு என்னை பாராட்டினாருன்னு சொன்னார். அப்போ ஆதவர்ஜுனாவுடைய முழக்கம் இல்லை, இது முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்களுடைய முழக்கம் தான். அப்போ அதுக்கு உண்டான அவருடைய குரலை தான் இங்க ஆதவர்ஜுனா எக்கோ பண்றார், எதிரொலிக்கிறார். அவருடைய முழக்கம் இல்லை, இது திருமாவளவன் அவர்களுடைய முழக்கம். அப்போ இன்னைக்கு திமுகவை பத்தி நீங்க கேட்டீங்க. திமுக எப்பயுமே அந்த காலத்திலே ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, 99 எம்எல்ஏவை வச்சு திமுக ஆட்சி பண்ணும்போதே மைனாரிட்டி திமுக இருந்தால் அவர் வார்த்தைக்கு வார்த்தை அதை தான் சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருப்பார். அந்த காலகட்டத்தில் கூட திமுக எப்பயுமே மாநிலத்தில் எந்த வகையிலையும் கூட்டணிக்கு பங்கு, ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கையாக வச்சுருக்காங்க. ஆனால் இதே மத்தியில் அவங்க எப்பப்பெல்லாம் அவங்க சார்ந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கோ அப்போ எல்லா கூட்டணியிலையுமே அவங்க பெரும்பாலான அமைச்சர்களை அது முக்கியமான இலாக்காக்களை வாங்கி வகிச்சிட்டு இருந்தவங்க திமுக. அதனால மத்தியில் கூட்டணிக்கு ஆட்சியில் பங்கு வேணும்பாங்க. ஆனால் மாநிலத்தில் அந்த ஆட்சியில் பங்கு கொடுக்கவே கூடாதுங்கிறது திமுகவினுடைய நிலைப்பாடு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் இது அப்பயே சொன்னது, ஆனால் கொஞ்ச நாளாக அடங்கி இருந்தது. அப்புறம் அன்னைக்கு வேலூரில் ஒரு தடவை அந்த ஃபங்க்ஷனில் பேசும்போது அதுக்கு அடுத்த நாள் அதை ட்விட்டரில் பதிவேற்றுறாங்க. அப்பயே பிரச்சனையாகி அட்மின் ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை டெலீட் பண்ணி திருமாவளவன் அவர்களை கேட்கும்போது மீடியாவுக்கு கிளாரிட்டி கொடுத்து, இது நான் அன்றைக்கே வச்ச முழக்கம், இது இப்போ சமீபமாக போட்ட வீடியோ முந்தின நாள் நான் வேலூரில் பேசினதை இப்போ போடுறாங்க, இது இப்போ வச்ச முழக்கம் இல்லை, அன்னைக்கே வச்ச முழக்கம். அப்போ இது திருமாவளவன் அவர்களுடைய கோஷம் தான், இது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது. இப்போ அதை ரொம்ப பலமாக எதிரொலிச்சிட்டு இருக்கிறது ஆதவர்ஜுனா. அவர் தான் சார்ந்த கட்சிக்காக, தான் சார்ந்த கட்சியின் தலைவனுக்காக அவரோட அந்த குரலை ஓக்கி ஒலிக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இது திமுகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு அது கண்டிப்பாக நெருடலாக தான் இருக்கும். அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய தலைமை திருமாவளவன் அவர்கள் சொல்கிறத விடவும்
கூட இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து இந்த குரலை ஓங்கி ஒலிக்கும் போது அது இன்னமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடர்பாடுகளா வரும் திமுக அவர்களுக்கு. ஏன்னா இவருடைய குரலா தான் அவர் அங்க ஒலிச்சிட்டு இருக்காரு. கோபம் அப்படிங்கிற விஷயம், இந்த பேச்சு கோபத்தை ஏற்படுத்துமா? அப்படிங்கிற கோபத்தை ஏற்படுத்துமா என்னங்கிறது அது வந்து அவங்களுடைய கொள்கை. திமுகவுக்கு வந்து இல்ல நாம வந்து எப்பேற்பட்ட நிலைமையிலும் நம்ம ஆட்சியில பங்கு கொடுக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணுங்கிறது இவங்களுடைய நிலைப்பாடு. யாரும் கேட்கறதுக்கும் உரிமை உண்டு. கேட்கும் போது அதை கொடுக்கறதுக்கு கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு உண்டான கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்களுடைய முடிவும் கூடாது. கூட்டணியில இருக்கும்போது யாருடைய கூட்டணி பிரதான ஒரு கட்சியா இருக்கோ அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு அனுசரித்து போகிறது தானே மற்ற கூட்டணி கட்சிகளினுடைய விஷயங்களாக இருந்திருக்கு இத்தனை ஆண்டுகளில். திமுகவை மட்டும் வச்சு பேசுகிறேன். ஆனால் இப்போ வந்து அந்த கூட்டணியினுடைய விதிமுறைகள்லாம் மீறி வந்து செயல்படுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் கோபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ளே தானே வந்துகிட்டு இருக்கு. இது கோவம்னு எடுத்துக்க முடியாது. இது வந்து என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு எங்கிட்ட நேர்காணல் கேட்குறீங்க. நான் வந்து ஒரு நேர்காணல் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதாங்கிறது என்னுடைய முடிவாக வரும். நீங்க ஒரு எல்லா இடத்துக்கும் போய் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு, இவர்கிட்ட கேட்கறதுல என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம். அப்போ இது உங்களுக்கும் அந்த உரிமை உண்டு கேட்கறது, எனக்கும் வந்து கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற உரிமை எனக்கும் உண்டு. அந்த மாதிரி தான் இந்த கோட்பாடும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது இவங்க கேட்குறவங்களோட உரிமை. கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமாங்கிறது அவங்களோட உரிமை. ஏன்னா நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி யாரு வந்து எந்த இடத்துல பலம் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் அந்த இடத்துல வந்து வின் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் வரும். அப்போ இன்னைக்கு வந்து வாக்கு சதவீதத்திலே ஆகட்டும் சீட்டினுடைய அடிப்படையிலே ஆகட்டும் எண்ணிக்கை வந்து திமுக கிட்ட அதிகமா இருக்கும்போது இல்ல வந்து திருமாவர்களுடைய எண்ணிக்கை இல்லாம திமுகனால ஒரு ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைக்கு அவங்களுடைய பிரஷருக்கு அவங்க ஈல்ட் ஆவாங்க. ஸோ யார் வந்து எந்த இடத்துல வந்து யாருடைய கை ஓங்கி இருக்குங்கிறத வச்சு தான் இந்த நெகோசியேஷன் வந்து அமையும். ஓகே, கேட்கறனாலே எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. ஓகே. இப்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசுனது அப்படிங்கிறது இந்த ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஓப்பனாகவே மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொன்னது, அதன் பிறகு வந்து பிறப்பால் மட்டுமே முதலமைச்சரை வந்து தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு சொன்னது வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாங்க. இதில் வந்து ஒளிவு மறைவு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் ஆதவ அர்ஜுனாவுக்குனுடைய அந்த துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கே பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நேற்று இரவுலேருந்து வந்து எழுந்திருக்கு. இன்னமும் வந்து இந்த ஒரு பேச்சை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதரிக்கலை. செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 100% தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பேச்சு தான் ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்கள்கிட்ட பத்திரிகையில கேட்கும் போதே இந்த குரல் தன்னுடைய குரல் தான். இது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது தன்னுடைய குரல் தாங்கிறது அவர் எந்த இடத்துலையும் மறைக்கல. நேற்று பேசுனது அதுதான். ஆனா இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த மன்னராட்சியை ஒழிக்கணும், பிறப்பாலேயே வந்து ஒருத்தர் பதவிக்கு வரக்கூடாதுங்கிறது வந்து இது அவருடைய தனிப்பட்ட விமர்சனம். இதுக்கும் திருமாவளவனாவுடைய எனக்கும் இல்லை கட்சிக்கும் அவருடைய கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து கண்டிக்கக்கூடியது தான். இதே வந்து நம்ம நிர்வாகிகளோட சேர்ந்து கலந்து பேசி கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தலைமைக்கு கட்டுப்படாமல் இருக்காரா, உங்களை மீறி இவர் பேசுகிறாரா, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு கேட்கும்போது இல்லை நம்ம வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசி அவர்கிட்ட விளக்கம் கேட்கப்படும், விளக்கம் என்ன சொல்கிறாங்கங்கிறத வச்சு நம்ம மற்ற நிர்வாகிகள்டையும் கலந்து பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே தான் இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையாகும் போது ரவிக்குமார் சர்ச்சையா? ஆமாம், இல்லை இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னதுக்கு இவர் சொல்கிறார், திருமாவளவன் சொல்கிறார், நாங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டு விளக்கம் கேட்போம். விளக்கம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன, ஏன்னா இது வந்து மன்னர் ஆட்சி இதை பற்றி எல்லாம் வந்து திருமா வந்து அந்த கருத்துக்கு வந்து அவர் உடன்படலை. ஏன்னா இது வந்து அவர் சொல்கிறாரு, இது கூட்டணி கட்சிக்குள்ளார ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறது உண்மைதான், இப்படி பேசியிருக்க கூடாது, என்ன ஏதுங்கிறது அவர்கிட்ட விளக்கம் கேட்போம், விளக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் நிர்வாகிகளோட பேசி இதுக்கு ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிறதோட திருமாவளவன் தலைமையே இவர் தானே சார். இது அப்புறம் பேச்சுகள் வந்து பேசிட்டு என்ன அப்படிங்கிறத முடிவு எடுப்போம் அப்படின்னா முரணா இருக்குல்ல. அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அவருடைய வாக்கு எப்பயுமே என்னன்னா, எங்கள் கட்சியில் எல்லாரும் அவரவர்களுடைய சொந்த கருத்துக்களை பேசுறதுக்கு சர்வ சுதந்திரம் இருக்குது. ஆனால் ஒரு கட்சின்னு வரும்போது ஒரு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு அந்த கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதை எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகம். அதுக்காக வந்து நாங்கள் ஒரு சொல்கிறதுக்காகவே அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் என்றைக்கும் முட்டுக்கட்டை போடுறது இல்லை அப்படிங்கிறார். அந்த மாதிரிலாம் அவர் அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்து தான் இவ்வளோ தூரம் வந்து அவர்களுடைய குரல் வந்து ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய குரல். இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னதில் வந்து 2 விஷயத்தில் நான் பார்க்குறேன். ஒன்று, எந்த இடத்துலையும் அவர் வந்து திருமாவளவனை எதிர்த்தோ
இல்ல வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியை எதிர்த்தோ அவர் எதுவுமே பேசல. பிரச்சனையே திமுகவை பேசினாங்க, கூட்டணியில இருக்காங்கிறதானே பிரச்சனை. ஆமா, இப்ப இவர் பேசினது எல்லாமே தன்னுடைய கட்சி நலன் சார்ந்து, தன்னுடைய தலைவர் நலன் சார்ந்து. அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பட்டியலின மக்கள் துணை முதல்வராக வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியை இவர் தான் எழுப்புறாரு. அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த இடத்துல முன்னாடி அந்த பிரச்சனை வந்தபோது இப்பயும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியனாவே எல்லாருமே ஜகா வாங்கிடுறாங்க. இதே வந்து திருமாவளவன் அவர்களே ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருனாக்கா, எந்த ஒரு தலித் அல்லாத அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டிலையும் யாருடைய வீட்டிலையும் அம்பேத்கரனுடைய படத்தை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்கிறார். திருமா சொல்றார், நான் தலித்துகள் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்டிலும் அம்பேத்கர் போட்டோவை நான் பார்த்ததில்லை. அப்போ இந்த மாதிரி அம்பேத்கரை வந்து இவங்க அந்த அளவுக்கு தான் இவங்க வச்சிருக்காங்க. அவரை வந்து இன்னும் ஒரு அதனாலதான் இந்த புக்குக்கே பேர் கேப்ஷன் பார்த்தீங்க, தலைப்பு என்னது, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர். அப்ப அந்த அளவுக்கு வந்து அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இல்லாம பறந்து விரிந்த இந்திய சமூகத்துக்கான ஒரு மாபெரும் தலைவர்ங்கிறது தான் அவர். திருமாவளவன் அவர்களும் ஆரம்ப காலத்திலேருந்தே எல்லா பட்டி தொட்டி பூரா போய் மேடையே ஏறி முழங்கி அதைத்தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதனாலதான் விஜய் கூட இந்த மாநாட்டில் பேசும்போது சொல்றாங்க, அப்பேற்பட்ட அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட திருமாவளவன் அவர்கள் வர முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சியில ஒரு அழுத்தம் இருக்கிறத என்னால யூகிக்க முடிந்தாலும் அவருடைய மனசு பூரா இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கும் அப்படிங்கிறார். அப்படி சொல்லும் போதே கூட ஆதவர்ஜனா நம்மளோட அவருடைய மனசு பூரா இங்கதான் இருக்கும் போது ஆதவர்ஜனா வந்து நல்லா கைத்தட்டி சிரிக்கிறார். அதான் திருமாவளவன் அவர்கள் வந்து மறுத்திருக்காரு. அதாவது வந்து கூட்டணிக்குள்ள இருக்க ப்ரெஷர் காரணமாக தான் நான் போக முடியல அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொன்னது ப்ரெஷர் மூலியமா அப்படின்ட்டுங்கிற அளவுக்கு பலவீனப்படக்கூடிய அளவுக்கு நானும் விசிகாவும் இல்லைன்னு மறுத்திருக்காரு. அவரு மறுக்கிறாரு. இங்க வந்து நான் என்னால யூகிக்க முடியுதுங்கிறாரு. யூகம் தவறா கூட படம் இல்லையா, விஜய் தான் யூகிக்கிறதா சொல்றாரு. இங்க அந்த மாதிரி ஒரு அம்பேத்கர் அவர்களை, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கரை எந்த கொள்கைக்காக திருமாவளவன் அவர்கள் வந்து பட்டி தொட்டி பூரா மேடைகள் பூரா ஏறி முழங்கிட்டு இருந்தாரோ அப்பேற்பட்ட அம்பேத்கருக்கு இன்னைக்கு அதுதான் தலைப்பே. அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் இந்த புத்தக வெளியீட்டுக்கு கூட வர முடியாத அளவுக்கு அவங்களுடைய தலைமை, கூட்டணி தலைமையினுடைய அழுத்தத்தை யூகிக்க முடியுதுங்கிறார். அது யூகம் தவறாம இருக்கலாம், தவறு இல்லாமையும் போலாம். எந்த இடத்துலயும் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஆமா என்னை திமுக நிர்பந்திச்சது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல சொல்லுவாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே ஒரு அரசியல் நாகரிகம் கருதி தான் இருப்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங்க்கு திருமாவளவன் அவர்கள் போயிருக்க வேண்டும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, அது இதுக்காகத்தான் அவர் வந்து இவ்வளவு காலம் போராடினது. இன்னைக்கு தமிழக அரசியல்ல அம்பேத்கரை தூக்கி பிடிச்சு அம்பேத்கரனுடைய கொள்கை முழக்கங்களை, அம்பேத்கரனுடைய மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை வந்து திருமாவளவன் அவர்கள் ஓங்கி ஒழிச்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் வேற யாரும் ஓங்கி ஒழிக்கல. அப்ப அப்பேற்பட்ட அம்பேத்கரை வந்து இன்னைக்கும் பல பேர் வந்து ஒரு குறுகிய பார்வையில பார்த்துட்டு இருக்கும் போது அதை உடைச்சு எடுத்து இன்னைக்கு அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு கொண்டு வரும்போது இது வந்து திருமாவளவன் அவர்கள் எதிர்பார்த்திருந்த தருணம். இந்த தருணத்துக்காக தான் அவர் இவ்வளவு காலம் உழைத்தது. அப்ப அந்த மாதிரி ஒரு தருணம், ஒரு பீக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த பீக்கை அட்டைன் பண்ணும்போது அவர் இந்த இடத்துல இல்லாதது வந்து எனக்கே உள்ளபடி வருத்தம். உதாரணத்துக்கு நீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து மதுவிலக்குக்காக எதிர்த்து மாநாடு நடத்தினார் இல்லையா? ஆமா. அப்ப திமுக எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க? அவங்களுடைய யாரை எதிர்த்து அவங்க போராடுறாங்க? போராட்டம் யாரை எதிர்த்து? மாநில அரசுல நடக்கிற டாஸ்மாகை எதிர்த்து. அப்போ இவங்க திமுக எப்படி செக் வச்சாங்க? அதுதான் ராஜதந்திரம்ங்கிறது. திமுக என்ன பண்ணாங்க? நீங்க பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் போய் முட்டுக்கட்ட போடாம அவங்களுடைய 2 பேர் அனுப்பிச்சாங்களா இல்லையா? அப்ப அவங்கள வச்சுட்டு அந்த இடத்துல யாராவது திமுகவை எதிர்த்து பேச முடிஞ்சதா அந்த இடத்துல? இதுதான் வந்து அரசியல் ராஜதந்திரம்ங்கிறது. அன்னைக்கு திமுக வந்து அவங்களுடைய 2 ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மாநாட்டுக்கு அனுப்பலன்னா அன்னைக்கு அங்க வந்திருக்கக்கூடிய பல பேர் திமுகவை வசைபாடி இருப்பாங்க. ஆனா இவங்க போனனால அப்படியே பிளேட் மாறிச்சு. இதுதான் வந்து ஒரு 12B ஒரு சினிமா படம் வந்திருக்கும். அந்த பஸ்ஸை பிடிச்சா எப்படி வாழ்க்கை ஓடும், அந்த படம் எப்படி இருந்திருக்கும், அந்த பஸ்ஸை விட்டனால எப்படி. அப்ப இன்னைக்கு திருமாவளவன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும், வராதது என்னங்கிறது இப்ப நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இதே வந்து திருமாவளவன் வந்து அங்க உட்கார்ந்து இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து அரசியல் வந்து அங்க பேசப்பட்டிருக்காது. ஏன்னா திருமாவளவனோட அறிக்கையிலேயே இதைத்தான் அவரே சொல்றாரு. இல்ல இந்த மாதிரி வந்து அவருக்கு இது அரசியல் பேசினா என்ன பண்றதுங்க போது இல்ல விஜய் அரசியல் அங்க பேச மாட்டாருன்னு உறுதி அளிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு மேல இன்னைக்கு திமுக எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான டெசிஷனை திருமாவளவன் அவர்கள் எடுக்க தவறிட்டாருன்னு நான் பாக்குறேன். அப்ப அவர் இங்க வந்து கலந்திருந்தாருன்னா அவர் எதை நோக்கி அவருடைய பயணம் வந்து இருந்ததோ அந்த பயணத்தினுடைய ஒரு பெரிய மைல்கல்ல அச்சீவ் பண்ணும்போது அங்க இருந்திருந்தா அதுவும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பெரிய சாதனையா அமைஞ்சிருக்கும். 2வது, இன்னைக்கு திருமாவளவன் அங்க உட்கார்ந்து இருந்த போது ஆதவர்ஜுனாவே இந்த மாதிரி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது இன்னைக்கு ஆதவர்ஜுனா வந்து கீழே உட்கார்ந்து இருந்திருப்பார்.
மேல வந்து திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து இருந்தாருன்னா பேச்சு வந்து திருமாவளவன் அவர்களது வந்திருக்கோங்க. அப்ப இன்னைக்கு இதே வந்து விஜய் என்ன பேசியிருந்தாலும் அவர் ஏற்கிறதோ இல்ல மறுத்து பேசுறதோ அது வந்து முற்றிலும் திருமாவனுடைய கையில இருந்திருக்கும். இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் சர்ச்சைகள் வந்து இன்னைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணாம இதை வந்து அவர் அவாய்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளவரையே வந்து வருத்தம். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அவர் போயிருக்கணும். அப்ப இன்னைக்கு நீங்க இவ்வளவு காலம் வந்து அம்பேத்கருக்காக நீங்க இருந்தது வந்து அவருக்கு உண்டான முக்கியமான ஒரு விழா நடக்கும்போது நீங்க இருந்திருந்தீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு முழுசுமையா கிடைச்சிருக்கும். அப்போ இதை வந்து நீங்க யோசிச்சு இதை பண்ணியிருந்திருக்கணும். நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா அந்த இந்த ஃபங்க்ஷனுடைய போக்கே மாறி இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே, இப்போ ஆதவ் அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயத்துக்கு வருவோமே, பிறப்பால மட்டுமே முதலமைச்சர் ஆகிட முடியாது, மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள் உதயநிதியினுடைய அந்த முதல்வர் கனவுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரியான விஷயங்களா தான் இது இருக்கு. அது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல வேற மாதிரியான ஏதாவது விஷயங்கள்? அதுதான் ஸ்ட்ரைட் பாயிண்ட். அவர் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து பிஜேபி ஏன் இந்த அளவுக்கு ஜெயிச்சாங்கிறத மேற்கோள் காட்டுறாரு. காங்கிரஸ் வந்து அங்க வந்து குடும்ப ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குடும்ப ஆட்சி மட்டும் இல்லாம ஊழல் ஏகப்பட்டது இருந்துச்சு அதுக்கு முன்னாடி. அப்ப வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு அததான் மன்னர் ஆட்சின்னு சொல்றாரு. அந்த மன்னர் ஆட்சியும் ஊழலையும் சேர்ந்து எதிர்த்தனால இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து திடகாத்திரமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் குடும்ப அரசியல் பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு இவர் வச்சிருக்கிறது வந்து மன்னர் ஆட்சிங்கிறது ஒரு பெரிய விமர்சனம். அப்போ வந்து பிறப்பாலேயே வந்து ஒருத்தர் மன்னர் ஆயிட முடியாது. அப்ப அந்த குடும்பத்துல பிறந்ததுக்காகவே இப்ப அண்ணா வந்து திமுகவை வந்து ஆரம்பிக்கும் போது தலைவர் இருந்துச்சா போஸ்டிங் இல்ல, அண்ணா பொதுச் செயலாளர் தான் வராரு. ஏன்னா அவர் பெரியார் தான் அந்த தலைவர் இருந்தனால அந்த பெரியாரை தலைவரா பார்த்த இடத்துல இன்னொருத்தர் தலைவரா பார்க்க முடியாது. அதனால அந்த தலைவர் பதவி வேண்டாம், பொதுச் செயலாளர் மட்டும் அவர் இருந்துதான் கட்டமைக்கிறாங்க கட்சியவே. கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தலைவர் பதவியே வந்து கிரியேட் பண்ணப்படுது. அப்ப இன்னைக்கு வந்து அண்ணாவினுடைய வாரிசுகள் அங்க யாருமே வரல. அப்ப இன்னைக்கு வந்து கலைஞர் வந்தாரு, கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தாரு, ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு உதயநிதி வராரு. அப்ப இன்னைக்கு பெரும்பாலான கட்சி தொண்டர்கள் எல்லாம் கூட அவங்களுடைய பவள விழா மாநாடு முடிஞ்ச போது பேசுறதெல்லாம் என்ன, உதயநிதி என்ன அவர் மகன் வந்து இன்பநிதி வந்தா கூட நாங்க அவங்களுக்கு அடிசேவை புரிஞ்சு பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கிறோம்னு சொன்ன காணொலிகள்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கு. மினிஸ்டர்ஸே பேசுறாங்க. அதை தான் சொல்ல வரேன். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இதைத்தான் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து மன்னராட்சி அப்படிங்கிறார். அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திமுகவுல சாதாரண ஒரு தொண்டன் வந்து ஒரு கிளைக்கழக தலைவராகவோ பொதுச் செயலாளர் கிளைக்கழக செயலாளராகவோ வரத்துக்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும், சாதாரண கிளைக்கழக செயலாளராக வரத்துக்கு. ஆனா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சியில என்னைக்கு சேர்றாரு, 2019 சேர்றாரு. 2019 சேர்ந்து இன்னைக்கு என்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆகிறாரு, என்னைக்கு வந்து 2021 எம்எல்ஏ ஆயிட்டாரு, 2023 மினிஸ்டர் ஆயிட்டாரு, 2024 துணை முதல்வர் ஆயிட்டாரு. இது எந்த ஒரு திமுக தொண்டனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? யாருமே குரல் கொடுக்கலையே. கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க அதைத்தான் சொல்ல வரேன். இதுதான் இன்னைக்கு மன்னர் ஆட்சிங்கிறாரு. மன்னர் ஆட்சி காலத்துல நீங்க எங்கேயாவது போய் மன்னருக்கு அகேன்ஸ்டா நீங்க சொல்லிட முடியுமா, பேசிட முடியுமா, தலையெடுத்துட மாட்டாங்களா? அப்ப இன்னைக்கு வந்து ஆகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த பழுத்த மூத்த அரசியல் தலைவர்கள் மந்திரிமார்கள் அங்க இருந்தா கூட அவங்கனால குரல் எழுப்ப முடியல. ஏன்னா மன்னர் ஆட்சியில நீங்க குரல் எழுப்புனீங்கன்னா மன்னருக்கு அகேன்ஸ்டா உங்களுடைய தலைகள் சீவப்படும். அந்த காலத்துல மன்னருக்கு அகேன்ஸ்டா நீங்க எதுவுமே பேச முடியாது. அப்ப அதைத்தான் வந்து இது ஆதவ் அர்ஜுனா வந்து இங்க ரொம்ப அடிக்கோடிட்டு ஒரு காட்டமான விமர்சனமா வைக்கிறாரு, மன்னர் ஆட்சி இது அப்படின்னு. அப்ப பிறப்பாலேயே ஒருத்தர் வந்து இன்னைக்கு தமிழகத்தை ஆள்றதுக்கு விடமாட்டோம், 2026 விடமாட்டோங்கிறார். அப்ப அந்த இடத்துலதான் வந்து இன்னைக்கு திருமாவளவனுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வருது உட்கட்சி மூலியமாவே. நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா, ஒரு 8 பக்கம் அறிக்கை விடுறாரு, கிளாரிபிகேஷன். இந்த கிளாரிபிகேஷன்லாம் யாருக்கு தேவை? இந்த கூட்டணி முறிஞ்சிரும் உடஞ்சிரும், இந்த கூட்டணிக்குள்ளார பிரச்சனை இல்லைங்கிறதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சா போதும்? திமுகவுக்கு தெரிஞ்சா போதும் இல்ல, நீங்க வந்து கூட்டணியில பிரச்சனை இல்லைங்கிறது. அப்ப இந்த 8 பக்க அறிக்கையே தேவையில்லையா? நீங்க திமுக கிட்ட நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்காரு. எப்ப வேணா நீங்க உங்க போய் ஸ்டாலினை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு திருமாவளவன் அவர்களுக்கு இல்லையா? போய் உட்கார்ந்து பேசி, ஐயா இந்த மாதிரிலாம் வெளியே நடந்துட்டு இருக்கு, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் எப்பயுமே உங்களோட தான் இருக்கேன், நீங்க ஸ்டாலின் அவர்களை மட்டும் புரிய வச்சீங்கன்னா போதுமே. அவர் அவங்க கொள்கை அவங்க கட்சிக்காரங்களை அவங்க புரிய வச்சுப்பாங்க. அப்ப இதுக்கு 8 பக்க வந்து அறிக்கை வந்து அவங்க மேல இவங்க மேல பல பேருக்கு மேல குற்றம் சாட்டுறது வந்து தேவையில்லாத. இது வந்து காதை சுத்தி மூக்க தொடுற கதை, நேரடியா மூக்க தொட்டு போக வேண்டியதானே. அப்ப இங்க ஸ்டாலினை நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா மேட்டர் முடிஞ்சது. இல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குதுங்க, இது நான் போக வேண்டிய முக்கியமான ஃபங்க்ஷன், நான் இதுக்கு போய் ஆகணும், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? ஸ்டாலின் இல்லைங்க நீங்க எப்ப வேணா போலாம், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, உங்க மேல முழுமையா நம்பிக்கை இருக்குன்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாருன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் இதே கிடையாது. இப்ப பேசலங்கிறீங்க. அப்ப இது என்னன்னா, இது வந்து யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இல்ல யாரை கன்வின்ஸ் பண்றதுக்காக இந்த 8 பக்க அறிக்கை. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு என்னை பிடிக்கலைங்கிறவங்க கிட்ட நான் என்ன எடுத்து சொன்னாலும் அவங்க என்னை புரிஞ்சுக்க போறது இல்லை. என்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எதுவுமே எடுத்து சொல்ல தேவையில்லை. அப்ப இந்த இடத்துல இந்த 8 பக்க அறிக்கை யாருக்காக கொடுக்குறாரு?
அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து திமுக பக்கத்துல இருந்து எனக்கு எந்த விதமான நிர்பந்தங்களும் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த 8 பக்க அறிக்கை? ஏன்னா இப்ப உங்களுக்கு நிர்பந்தம் வந்தா, இந்த கூட்டணியில பிரச்சனைன்னு வந்தா யாருக்கு அது சாதாரணமா முடியும்? திமுகக்கு தானே. அப்ப அவங்களே என்னை நிர்பந்திக்கலாம், அப்ப நிர்பந்திக்கலாம், அவங்க என்னை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த அறிக்கை யாருக்காக ஆனது? அப்ப இது தன்னிலை விளக்கம் வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இன்னும் ஒரு படி மேல போய் திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டாலின்கிட்ட பேசி, இல்ல இது எந்த இடத்துலயும் நீங்க நினைக்கிற அளவுக்கோ இல்ல வேற யாரோ யூகிக்கிற அளவுக்கோ இருக்காது, இது வந்து அம்பேத்கரனுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு மாதிரி இந்த ஒரு சூழ்நிலைக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் போராடினது அப்படின்னு அங்க போயிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து விஜய் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அத்தனை கிளைமையும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கையில எடுத்து பாக்கெட்ல போட்டு வந்திருக்கலாமே. இன்னைக்கு இந்த அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிறத வந்து நீங்க புத்தகம் வெளியிட்டு இன்னைக்கு வந்து ஒரு அம்பேத்கரினுடைய ஒரு அரசியலை வந்து விஜய் அவர்களும் பங்கு போட்டுக்கிற அளவுக்கு இடம் கொடுத்துட்டாரு திருமான்னு தான் நான் பாக்குறேன். அப்ப இவருடைய கிரெடிட்டை பூரா இன்னைக்கு அவர் வந்து எடுத்துட்டு போற அளவுக்கு திருமாவே காரணம் ஆயிட்டாரு. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ஆப்சென்ட் ஆயிட்டீங்கன்னா அங்க வர யாரோ ஒருத்தர் அந்த கிரெடிட் எடுத்துட்டு போயிட போறாங்க. அப்ப இதையெல்லாம் திருமாவளவன் ஒரு முன்கூட்டி யோசிச்சாரா? எதையெல்லாமோ வந்து அவர் தொலைநோக்கு பார்வையில நான் பார்த்து இந்த விளக்கத்தை கொடுக்கறேங்கிறாரு. அப்ப இந்த அரசியலை வந்து தொலைநோக்கு அவர்கள் பார்க்க வேண்டாமா? அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு விஜய் அவர்கள் உள்ளார வர்றதுல இருந்து தமிழ் அந்த காம்பவுண்டுக்குள்ள கார் வர்றதுல இருந்து அவர் வெளியே போற வரைக்கும் எல்லா இடத்துலயும் கேமரா இருக்குது. ஆமா, எங்கேயாவது வந்து இவங்க தெரியாம ரகசியமா போய் பேசிருப்பாங்களோன்னு யாராவது யூகிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல இருக்கா? ஆல்ரெடி பேசிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் யூகமா இருக்கு. நீங்க அது அப்ப எங்கேயோ ஒண்ணு பேசினா அந்த இடத்துல போயினா மட்டும்தான் நீங்க பேச முடியுங்கிற கட்டாயம் இல்ல. இப்ப திருமாவளவன் அவர்களோ இல்ல விஜய் அவர்களோ இப்ப இந்த விகடனுடைய ஃபங்க்ஷனுக்கு போனா மட்டும்தான் அரசியலை பத்தி அவங்களால பரிமாறிக்க முடியுமா? வேற எந்த இடத்துலயுமே அவங்களால ஒரு வாட்ஸ்அப் கால்ல பண்ணிட்டு ஒரு போன்ல பண்ணாதான் நீங்க ட்ராக் பண்ணுவீங்க, ட்ரேஸ் பண்ணுவீங்க. ஒரு வாட்ஸ்அப் கால்ல பண்ணியிருந்தா பேசணும்னு முடிவு பண்றீங்க, எப்படி வேணா எப்படி எந்த ரூட்ல வேணா பேசலாமே. ஆனா இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர் அங்க போயிருந்தாருன்னா முழு கிரெடிட் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு உங்க மேல அவருக்கு அழுத்தம் இல்லைங்கும் போது ஸ்டாலின் அவர்கள் யதார்த்தமா இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப நீங்க எங்க போனாலும் யார் கூட பேசினாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைங்கிறாரு. அப்ப நீங்களா ஏன் வந்து அந்த விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு? யாருக்கு உண்டான விளக்கம்ங்கிறத என்னுடைய கேள்வியா வைக்கிறேன் நான். அப்ப என்னைய முழுக்க புரிஞ்சுக்கிறீங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்லை. என் மேல சேற்றவாரி தூத்துறவங்கிறவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லை. அப்புறம் எதுக்கு இது? சார், திருமாவளவன் தானே சொல்றீங்க சேற்றை வாரி தூரி அப்படின்ட்டு, இல்ல வேற ஏதாவது? அதாவது இப்ப நானே இருக்கேன்னா என் மேல யாரு வந்து சேற்றை வாரி தூர்னாலும் அவங்களுக்கு வந்து தூக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் எந்த விளக்கம் கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என் மேல குற்றம் சொல்லணுங்கிறதான அவங்க என்னமா இருக்க போகுது? விளக்கம் கொடுக்கறதுனால அவங்க குற்றம் சாட்டுறதை நிறுத்திட போறாங்களா? ரெண்டாவது, என் மேல ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க, என் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தாதான் என்னை நம்ப போறாங்களா? அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். நீங்க சேருவாரி போறவனே வேற நீங்க நிகழ்வுகள் எடுத்துக்காதீங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த இடத்துல வந்துதான் இது வந்து இன்னும் திருமாவளவன் அவர்கள் இன்னொரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்திருந்து அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாருன்னா திருமாவளவன் அவர்களுடைய அந்த அரசியல் பரிணாம வளர்ச்சிங்கிறது இல்ல அரசியல் சக்திங்கிறது இன்னும் பல மடங்கு தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்க வேண்டியது. அது அவருடைய இந்த அங்க போக வேண்டாம், இது வந்து ஒரு சர்ச்சைக்கு நம்மளே காரணமா இருக்க வேண்டாம் அவர் எடுத்த ஒரு முடிவுனால அந்த ஒரு வாய்ப்பு வந்து திருமாவளவன் அவர்கள் கையை விட்டு விலகி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தமிழ்.